சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த நல்ல நாளில் விடிகளில் நீ எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றி செய்தியோடு உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். உனக்கான அதிர்ஷ்டத்தை நான் தேடி வந்து உன் கைகளில் கொடுக்க நினைக்கும் இந்த நேரம், எக்காரணம் கொண்டும் இதை நீ தவிர்த்து விடாதே. உனக்காக நான் இருக்கிறேன் என்பதும், உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதும், எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை உனக்கு வெளிக்காட்டுவதற்காகவும், நீ யார் என்பதனை உனக்கே நான் புரிய வைப்பதற்காகவும் தான் உன்னை தேடி வருகின்றேன். ஏன் தெரியுமா? அப்பா, உன்னை தேடி வந்து விட்டாலும், என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டு விட்டாலும், தெய்வத்தின் அருள் உனக்கு நிறைந்து நிற்கிறது என்று அர்த்தம். தெய்வத்தின் அருள் உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உனக்கு தருகிறது என்று அர்த்தம். அதே நேரம் நீயும் தெய்வத்தினுடைய அன்பை பெறுவதற்கான தகுதியை பெற்றிருக்கிறாய் என்று அர்த்தம். இதையெல்லாமும் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் நாம் என்னவென்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் உண்மையாக ஒருவரோடு நீ பழகி இருந்தாலும், அவர்களுக்கான நேரம் வரும்பொழுது அவர்களின் உண்மையான குணம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிட, உண்மையில்லாத உறவிடம் ஒட்டி இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட ஒதுங்கி இருப்பதுதான் நல்லது. என் அன்பு குழந்தையே, சில விஷயங்களை தெரிந்தால் தெளிவாக இருப்பாய். சில விஷயங்கள் தெரியாமல் இருந்தால்தான் நீ நிம்மதியாக இருப்பாய் என்பது உண்மை. அதனால் சில விஷயங்கள் நமக்கு தெரியவில்லையே என்று சொல்லி அதற்காக நீ வருந்தாதே. நமக்கு ஏன் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தெளிவில் இல்லை என்று சொல்லி நீ இதற்காகவெல்லாம் ஒருபொழுதும் புலம்பி, நடக்கும் நல்ல விஷயங்களை உணர்ந்து, உன்னை தேடி வரும் உண்மையான விஷயங்களை என்னவென்று புரிந்து, நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுதுகளை எல்லாம் நீ சரியாக என்னவென்று தெளிவுபடுத்த வேண்டும். நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வத்திடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பதையெல்லாம் நிறுத்திவிட்டு, எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும் இதயத்தை கொடு என்று தெய்வத்திடம் ஒரு முறை கேட்டு, நிச்சயமாக தெய்வம் அந்த மன வலிமையை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான மன வலிமை, உனக்கான நேரம், உனக்கான தருணம் என்று இவை எல்லாமும் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு வேண்டியதையெல்லாம் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். கனவிலும் நினைத்து பார்த்திடாத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் சரியாக நடக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம், இந்த தருணம், இனி உனக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்த தயாராக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எதிலும் நீ யோசித்தது போல உனக்கு வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்றாலும் சரி, அதற்காகவெல்லாம் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கு கிடைப்பது எல்லாம் சரியாக கிடைக்கும் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். எதையோ நினைத்து நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கே உனக்கான நன்மைகளை சரியாகவே எடுத்து தரும். இந்த சாயப்பா என்னுடைய அன்பு உனக்கு நிச்சயமாக இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. நல்ல வழியில்தான் நீ சென்று கொண்டிருக்கின்றாய். நல்ல விஷயங்களைத்தான் இந்த வாழ்க்கையில் நீ நடத்தி கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும்பொழுது இவை எல்லாவற்றையும் நீ தெரிந்து புரிந்து உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதையெல்லாம் கவனித்து எப்பொழுதும் மன நிறைவோடு நீ இருக்க வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. புகழ்ச்சியில் வாழ்பவனுக்குத்தான் மற்றவர்களின் துணை தேவை. தன்னுடைய முயற்சியால் வாழ்பவனுக்கு அவனுடைய தன்னம்பிக்கை மட்டுமே துணை என்பதை, எந்த நட்பு என்ற ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் இருக்கும் வரை, அன்பு என்ற வார்த்தை இந்த உலகத்தில் இருக்கும் வரை இங்கு யாரும் தனியானவர்கள் கிடையாது, யாரும் அனாதை கிடையாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு கெட்டதுதான் நடக்கும் என்று நினைத்து கொண்டு சில மனிதர்கள் செய்கின்ற காரியம் அது உனக்கே நல்லதாக மாறிவிடும். அது என்று எதற்கு என்று புரியாமல் அவர்கள் புலம்பட்டுமே. நீ பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாம் நான் உன்னோடு இருந்து உனக்கு தெரியாமல் நிச்சயமாக வெளிப்படுத்தி கொடுப்பாய். நீ கவலைப்படாமல் இருக்க வேண்டும். சில நேரங்களில் நீ செய்த நல்ல காரியங்களும் என்னவென்று உனக்கு புரிவதில்லை. உன்னோடு தெய்வம் இருப்பதும் உனக்கு தெரிவதில்லை. அதனால் கவலைப்படாமல் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் என்னவென்று நான் உனக்கு தெளிவுபடுத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரத்தை ஒருபொழுதும் நீ விட்டு விடாதே. எத்தனையோ தருணங்கள் உனக்கு நான் இருக்கும்பொழுது நீ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொண்டாயானால், உன்னோடு நான் இருக்க இந்த காலம் உனக்காக எல்லா நிலைகளிலும் நான் இருந்து உன்னை வழிநடத்த வந்த பொழுதுகள் ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாகவே உணர்த்தும் அல்லவா?
இத்தனை நாளும் இந்த சாயப்பா நான் உனக்குள் இருந்து சொல்லிக் கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. எப்பொழுதும் இதையெல்லாம் என் குழந்தை நீ கவனமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு என்னானாலும் எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு போதும். நிச்சயமாக என் குழந்தைக்கு நல்லது நடக்கும் என்பதை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். நடக்கும் விஷயங்கள் உனக்கு எப்பொழுதும் நல்லதை உருவாக்கி தந்து உன்னை வாழச் சொல்லும் இந்த நேரங்களில் எந்த பொழுதுகளிலும் என் குழந்தை நீ தவிர்த்து விடக்கூடாது. எதையுமே நமக்கு சொல்லித்தர யாரும் இல்லாத நேரங்களில் உன்னை தெய்வம் மட்டும் அன்பால் அரவணைத்து ஒவ்வொன்றையும் சொல்லித் தந்தது என்பதை நீ அறிவாய் அல்லவா? அப்படி இருக்கும்பொழுது இனி எதற்கும் என் குழந்தை நீ கலங்கி நிற்கக்கூடாது. எல்லா தருணங்களும் உனக்கு நீ நினைத்த ஒன்றை நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு அதிர்ஷ்டம் நிச்சயமாக முழுமையாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டத்தை நீ பெறக்கூடிய இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையும் எல்லா விஷயங்களையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. மனம் உடைந்து கதறுவதை எல்லாம் விட மனம் கலங்கி எந்த ஒரு விஷயத்திலும் சரியான முடிவெடுக்க முடியாமல் நாம் திணறிக் கொண்டிருப்பதை விட என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையிலும் நான் முன்னின்று ஒவ்வொன்றையும் தெளிவாக செய்யும் பட்சத்தில் அது நமக்கு சரியான முடிவை கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா உன்னை தேடி வரும் இந்த காலம் முழுக்க முழுக்க உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வழிநடத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. முழுக்க முழுக்க உனக்கு வெற்றி என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை இந்த வாழ்க்கை நடத்தியே தீரும். இந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கை நிச்சயமாக என்னவென்று உனக்கு உணர்த்தியே தீரும். எதையோ எதிர்பார்த்து என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. தெளிவாக இருந்து உன்னை யார் என்று உணர்ந்து நம்பிக்கையோடு எதையுமே நீ நடத்தி செல்ல வேண்டும். நம்பிக்கையோடு தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நீ பயணிக்க வேண்டும் என்பதை மறக்காதே. இத்தனை காலமும் என் குழந்தைக்கு நான் கற்றுக் கொடுத்த இந்த பாடங்களை நீ என்னவென்று யோசித்துவிடு. உன்னோடு நான் இருந்து சொல்லித்தரும் விஷயங்களை நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள். மனம் உடைந்து மனம் கலங்கி நிற்பதை விட உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ தெளிவோடு இருந்து விட்டால் அது போதும். காரணமில்லாமல் இங்கு எதுவும் உனக்கு நடத்தப்படுவதில்லை. அதுபோல இந்த சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. எதிர்பார்த்து நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அதற்காகவெல்லாம் நீ கலங்கி விடாமல், அதற்கெல்லாம் மனமுடைந்து விடாமல் அந்த இடத்தில் நின்று நீ சாதித்து காண்பித்திருக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உன்னுடைய சாதனைகள் உன்னை எப்பொழுதும் மற்றவர்கள் நினைவில் வைத்திருக்கும்படி பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. உனக்கான நேரங்கள் உனக்கு வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு நன்மைகளை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கை உனக்கு என்ன தயாராக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நீ நல்லபடியாக இருக்க எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. நான் இருப்பது உனக்கு எப்பொழுதும் நிறைவாக புரியும். நிறைவாக உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை காலமும் என் குழந்தை நிச்சயமாக உனக்கான நேரத்தை அது உனக்கென வகுத்து கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. நல்லதே உனக்கு என்றும் என்றென்றும் நல்லபடியாக நான் உருவாக்கி தருவேன் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? இனி உன்னை சுற்றிலும் நான் உனக்கு நடத்துவது இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டம் என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த காலம் உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை ஆசைப்பட்டபடி கொடுக்க தயாராகிவிட்டது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேடலை குறைத்து நிம்மதியாக இருப்பாய். எதிர்பார்ப்பை தொலைத்து சந்தோஷமாக இருப்பாய். அதிக பேச்சை நீ நிறுத்திக்கொள். நீ எங்கே இருக்கிறாய் என்று அப்பொழுதுதான் இந்த மனிதர்களால் தேடப்படுவாய். உன்னை ஏமாற்றியவர்களை எல்லாம் நீ மன்னித்து விடு. ஆனால் மறந்தும் கூட நீ அவர்களை நம்பி விடாதே. மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க நினைத்து விடாதே. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் எந்த விஷயத்திலும் எதையும் என் குழந்தை ஒருவருக்கு நீ செய்து விடாதே. ஏனென்றால் பொய் சொல்லி உன்னிடமிருந்து அவர்களுக்கான பலனை பெற நினைக்காமல்லவா? அதனால் இதை எல்லாமும் நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டு தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய காலமும் நேரமும் உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான மனநிலையை நீ சரியாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. நான் இருக்கும் இந்த பொழுதுகள் எல்லாமே இனி உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை எல்லாமும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நம்பு. அவை எல்லா விஷயங்களையும் சரியாக உனக்கு வழிநடத்தி கொடுக்கும் என்பதை நீ நம்பு.
எத்தனையோ நிலை உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுத்தது ஏது கொடுத்தது என்று சொல்லி இனியும் இதற்காகவெல்லாம் என் குழந்தை நீ பதறாமல் உன்னோடு உடன் வரும் இந்த நிலைகளை எல்லாம் என்னவென்று உணர்ந்து நீ எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு வாழ வேண்டும் என்பதை நீ மறக்காதே. மிகப்பெரிய வெற்றிக்கு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உன்னை தயார்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. அறியாமல் செய்யும் தவறுகளை விட அறிந்து செய்யும் தவறுகள் இந்த உலகில் அதிகமான சுயநலத்தினால் நடக்கிறது. தன்னுடைய நலனுக்காக யாருடைய நலனையும் நாசம் செய்யும் எண்ணம் கொண்ட மனிதர்களை எப்பொழுதும் இந்த சாயப்பா விட்டு வைக்க மாட்டேன். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.